Hi students, இன்னைக்கு நாம French Revolutionல இருந்து டைரக்டரி ரூல்ஸ் பிரான்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜாக்கபின் கவர்மெண்டோட ஃபால்க்கு அப்புறமா வெல்தி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பவருக்கு வந்தாங்க. அவங்க ஒரு புது கான்ஸ்டிடியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் படி நான் ப்ராப்பர்ட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா சொசைட்டில, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல. கன்வென்ஷன் வந்து ஆல் மென் அபவுட் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இவங்க பவர் வந்ததுக்கு அப்புறமா நான் ப்ராப்பர்ட்டி பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இந்த புது கான்ஸ்டிடியூஷன் படி 2 எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு டைரக்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸிக்யூட்டிவ் 5 மெம்பர்ஸ் சேர்ந்த எக்ஸிக்யூட்டிவையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஜாக்கபின்ஸ் டைம்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பவர் கான்சென்ட்ரேட் ஆயிருந்ததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்ததுன்றதுனால சேஃப்கார்ட் பண்றதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் மேட் ஆஃப் 5 மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ்க்கு அடிக்கடி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் கூட கிளாஷ் இருந்துட்டே இருக்கு. அந்த கிளாஷ்னால டைரக்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இந்த டைரக்டர் ரூல்ல இருந்ததுனால மிலிட்ரி டிக்டேட்டருக்கு இது ஒரு சான்ஸ் கொடுத்தது. அந்த மிலிட்ரி டிக்டேட்டர் யாரு அப்படின்னா நெப்போலியன் போனபார்ட். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருந்த சேஞ்சஸ், ஐடியல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்தது, அப்புறம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஃப்ரெட்டர்னிட்டி, இது எல்லாமே, இந்த ஐடியல்ஸ் எல்லாமே வந்து பிரான்ஸ்ல நடந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது அண்ட் இன்ஸ்பைரிங்கா இருந்தது ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய கண்ட்ரீஸ் அவங்க கண்ட்ரியில பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.